அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 370 நீக்கிவிட்டால் காஷ்மீர் சுதந்திர தேசமாக மாறிவிடும், பயங்கரவாதம் முற்றாக ஒழிந்துவிடும், பொதுமக்கள் அங்கே சுதந்திரமாக உழவ முடியும், சுற்றுலா வளர்ச்சியடையும் என்றெல்லாம் நம்முடைய அரசின் தரப்பிலே சொல்லப்பட்டது. 370 நீக்கப்பட்டது. ஆனால் என்ன நிலை? அதன் பிறகுதானே இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அரசு நமக்கு பாதுகாப்பு தரும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டார்கள். ஆனால் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஊடுருவியது எப்படி? அதை தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது எப்படி? எல்லை ஓரத்தில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் பெஹல்காமுக்கு வந்தார்கள். அந்த இடத்திலே பாதுகாப்பு படை வீரர்கள் இல்லாமல் போனது எப்படி? அந்த இடத்திலே தாக்குதல் நடத்தியவர்களை தடுத்து எதிர்த்து போராடிய குதிரை ஓட்டித்தான் அந்த இடத்தில் பலியாகி இருக்கிறானே தவிர நம்முடைய ஆர்மி பாதுகாப்பு படையை சார்ந்த வீரன் யாரும் அதிலே பலியாகவில்லை. இது மிகப்பெரிய அளவில் நமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது, கேள்வியை எழுப்புகிறது.